ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் டெக் ஷாப். நான் உங்கள் நண்பன் அஜித்குமார். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் இருக்கிற ஃபோட்டோஸ், வீடியோஸ், எஸ்எம்எஸ் ஆப்ஸ் எல்லாமே ஹைட் பண்ணக்கூடிய, லாக் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கான டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டவுன்லோட் பண்ணதுனால உள்ளார போகிறேன். ஸோ உள்ளார போனீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே உங்களுக்கு ஸ்டார்டிங் கொடுத்ததுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளாக 35 நான் போடுறேன். கொடுத்து ஓகே கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துட்டேன். இதில் உங்களுக்கு 3லேருந்து 15க்குள்ளே நீங்கள் நம்பர் கொடுத்து நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் கொடுத்து நான் நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு இமெயில் கேட்கும். நான் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ மொபைலில் ஃபோட்டோஸ், வீடியோஸ், எஸ்எம்எஸ், ஆப் லாக், புக் மார்க்ஸ் அண்ட் க்ளவுட் பேக்கப் சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எல்லாமே ஹைட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் இந்த அப்ளிகேஷன் இருக்குது. இப்போ ஃபோட்டோஸில் பாருங்கள். இப்போ நான் ஸ்டார்ட்டும் கொடுக்குறேன். இப்போ ஒரு ஃபோட்டோஸை ஹைட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் சொல்கிறேன். இப்போ லோடிங்ஸ் ஃபோட்டோஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு இப்போ என் மொபைலில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளாக நான் இந்த ஃபோட்டோ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் செலக்ட் ஆள் கொடுத்துட்டு நான் இப்போ இம்போர்ட் நான் கொடுக்குறேன். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ ஃபோட்டோஸ் ஹைட் ஆகிடுச்சு. இப்போ சாதாரண கேலரி பார்க்குறப்ப இந்த இமேஜஸ் இருக்காது. திருப்பி எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கீழே வரும். ஸோ டெலீட் பண்ணக்கூடிய மற்றும் எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் நீங்கள் எங்கே அடிச்சிங்களோ அங்கேயே போய் உங்களுக்கு ரிட்டர்ன் ஸ்டோர் ஆகிடும். ஸோ ஃபோட்டோஸை ஹைட் பண்ணுறது இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் தான் வீடியோஸும் நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ அப்ளிகேஷன் லாக் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ அப்ளிகேஷன் லாக் பண்ணுறோம். இப்போ என்னோடய மொபைலில் இருக்கிற எல்லா அப்ளிகேஷனும் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் ஷட்டப்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். நான் லாக் பண்ணுறேன். லாக் பண்ணோடனே நீங்கள் எந்த பேசிக் ஆப் லாக். ஸோ எடுத்தோடனே உங்களுக்கு பாஸ்வேர்டு போட்டு உங்களுக்கு சாதாரணமாக இருக்க வேணுமா, இல்லை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சாஃப்ட்வேர் கிராஷ்டு, ஸோ எதுவுமே உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்கும். இப்போ நான் இப்போதைக்கு நான் பேசிக் ஆப் லாக்னா இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் இது அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போ உங்களுக்கு பர்மிஷன் கேட்கும். ஸோ நான் போய் பர்மிஷன் நான் கொடுத்துட்றேன். வால்ட்டுங்கிறத நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் ஆக்டிவேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ லாக் அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா ஷட்டப்னு இருக்கும். ஸோ நான் போய் காட்டுறேன். பார்த்தீங்களா, பாஸ்வேர்டு ஸோ இந்த அப்ளிகேஷனில் ஹைட் பண்ண மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் லாக் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனாகவும் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி அந்த அப்ளிகேஷனில் போய் பார்ப்போம். ஸோ நான் பார்த்த மாதிரி பாஸ்வேர்ட் போட்டு அந்த இதை கொடுத்து நான் ஓகே கொடுத்து வெளில வந்துட்டேன். ஸோ இப்போ தான் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸும் நீங்கள் இப்படி தான் நீங்கள் ஹைட் பண்ண முடியும். அப்ளிகேஷன் லாக் பண்ணுறதாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி யாரும் ஓப்பன் ஆகக்கூடாது, பார்க்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் தான் எஸ்எம்எஸ் அண்ட் கான்டாக்ட். ஸோ நீங்கள் எப்படி பண்ணணுமோ இப்போ இதில் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நீங்கள் எஸ்எம்எஸும் நீங்கள் பிளாக் ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் எல்லாருமே டவுன்லோட் பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்பொழுதும் தமிழ் டெக் ஷாப்பை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.